பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சுகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள், மனதில் சந்தோஷம் இருக்குதா? அதாவது பாவத்தின் பாரம் இருக்குது பாருங்கள், அது நம்முடைய உள்ளத்தில் நுழைஞ்சிட்டா நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்துரும், பாரத்தை உண்டாக்கிவிடும். அந்த ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறத மாத்திரம் இல்லை, ஒரு வசனம் அழகாக சொல்லியிருப்பார்கள். நம்ம இயேசுவிடத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுத்த உடனே அந்த பாவத்தை என்ன செய்கிறாரு? நமக்கு மன்னிச்சிட்டார். அவருடைய ரத்தம் நம்முடைய இதயத்தை கழுவி விடுகிறாரு. மேற்குக்கு கிழக்கு எவ்வளோ தூரம் யாராவது சொல்ல முடியுமா? மேற்கு போனால் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான், கிழக்கு போனால் போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை ஒரு விலைக்கு போட்டுடுறாராம். அப்போது இனிமேல் அதை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த பாவத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் பாவத்தை மன்னிச்சிட்டேன் மகனே மகளே, இனிமேல் அதுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை, நீயே பழைய காரியத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சாத்தான் தான் பழைய காரியத்தை ஞாபகப்படுத்தி, நீ இப்படிலாம் பாவம் செய்திருக்கிறல்ல, இன்றைக்கி ரொம்ப பரிசுத்தவன் மாதிரி இயேசுவோட நடக்கிறன்னா சரியாயிட்டா அப்படின்னு மனதில் பிசாசு கிரியை செய்வான். நீங்கள் என்ன சொல்லணும்? சாத்தானே, நான் எப்போ இயேசுகிட்ட மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தேனோ, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் பாவத்தை விலக்கிட்டாரு. இனிமேல் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. என் பாவத்தை தேடனா நீ போ, கிழக்கப்போ அல்லது மேற்கப்போன்னு சொல்லிடுங்க, சரியா? ஆண்டவர் அதை முற்றிலும் விலைக்கு போட்டார். இப்போ நம்மளை பார்க்கும்போது ஒரு பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் பார்க்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இல்லை? ஆண்டவர் நமக்கு செய்கிற மிகப்பெரிய அற்புதம் அதுதான். ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லலாமா? தகப்பனே, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக என் பாவத்தை விலைக்கு போட்டு விட்டீர். எனக்குள்ள அந்த பாவத்தின் பாரத்தை மாற்றி இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்தீர். அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.